வணக்கம். எம்ஹெச்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் போன டைம் 2022 இதே மாதிரி போஸ்டிங்ஸுக்கு போன டைம் வந்து ஜாபில் போயிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றத நம்முடைய தமிழ் அறிவியல் அப்படின்ற ஒரு சேனலில் வந்து 2022 போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ அது எவ்வளோ என்ன ஏதுன்றது இந்த சேனல் பார்க்குற பல பேர் தெரியாது. ஸோ அவங்களுடைய கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா அப்படின்றது கிடைக்கும். போன டைம் 150க்கு மார்க்குக்கு இருந்தது, இந்த டைம் பார்த்தீங்கன்னா 170 மார்க் அப்படின்றது இருக்குது, 170 மார்க்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்டிங். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரலில் போனவங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா 124, 123, 120. ஸோ இந்த மாதிரி மார்க்லாம் அவங்க எடுத்திருக்காங்க. மேல் ஃபீமேல் இவங்களாம் செலக்ட் ஆகிருக்காங்க. அதாவது 150க்கு 120 மார்க்குக்கு மேலே அல்லது 120 மார்க்கை ஒட்டி பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் எடுத்திருந்தா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்டிங் அப்படின்றது அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்கரன் அப்படின்றவர் மேல் கேண்டிடேட்டு தான். எம்பிசி கேட்டகரியில் 118 மார்க் அப்படின்றது எடுத்திருக்காரு 150க்கு. அதே மாதிரி பிசிலையும் பார்த்தீங்கன்னா அதே 118 மார்க் ஒருத்தர் எடுத்திருக்காரு தினேஷ் அப்படின்றவர். அவருடைய டேட் ஆஃப் பர்த்லாம் பார்த்துக்கோங்க. 81 பிறந்தவங்க, 93 பிறந்தவங்க. ஸோ இந்த ரேஞ்சில் பிறந்தவங்களாம் எந்த டேட்டில் எந்த இயரில் பிறந்திருக்காங்க, ஏன்னா இயர்லாம் சில பேர் சொல்லுவீங்க, அதுக்காக கேட்குறேன். அவங்களுடைய கட் ஆஃப் வந்து 118 இருந்தப்பையும் பார்த்தீங்கன்னா எம்பிசி பிசி அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்டிங்க்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிசியில் பிஎஸ்டிஎம், அதாவது வந்து ப்ரியாரிட்டியில் ரிசர்வேஷனில் பிஎஸ்டிஎம், நார்மல் பிஎஸ்டிஎம், அது பார்த்தீங்கன்னா 117 மார்க் எடுத்தவங்க அந்த டிஸ்ட்ரிக்டில் ஹையஸ்ட் மார்க் இது தான் 117 மார்க்கு. 150க்கு தேவிகா அப்படின்றவங்க ஃபீமேல் கேண்டிடேட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசியில் விமன் கேண்டிடேட் டெஸ்டிடியூட் விடோ, அவங்க பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் 114 மார்க் அப்படின்றது ஹையஸ்ட் மார்க்காக இருந்திருக்கு, ஜானகி அப்படின்றவங்க. அதே மாதிரி பிசிலையும் விமன் டெஸ்டிடியூட் விடோ பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து 150க்கு 92 மார்க் எடுத்தவங்க தான் ஹையஸ்ட் மார்க்காக இருந்தாங்க. வெறும் 92 மார்க்கு தான் ஃபீமேல் கேண்டிடேட்டு கௌசல்யா அப்படின்றவங்க. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிசி ப்ராக்கெட்டில் எம் போட்டிருக்கோம், மேல் நினச்சிடாதீங்க, அது வந்து பிசிஎம். ஓகேங்களா? பிசி முஸ்லீம், பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம். ஓகேங்களா? அப்போ பிசிஎம்மில் ப்ரியாரிட்டி இருந்தவங்க பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீமில் ப்ரியாரிட்டி வந்து வெறும் 87 மார்க்கு தான். 150க்கு 87 மார்க் இருந்தாலே பார்த்தீங்கன்னா அவங்க ஜாப் அப்படின்றது கிடச்சிருக்கு. ஷர்மிளா பானு அப்படின்றவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போ அந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி வச்சுருந்து அதை விட மார்க் அதிகமாக எடுக்கவே இல்லை. அண்டு P3 அப்படின்னா ப்ரியாரிட்டி 3, மொத்தம் 20 வகை ப்ரியாரிட்டியில் பார்த்தீங்கன்னா 3வது வகையாக உள்ள அந்த ப்ரியாரிட்டியை தான் P3 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. அப்புறம் பிசி அந்த ப்ராக்கெட்டில் எம்னு போடவும் நீங்கள் மேல் தப்பாக நினச்சிடாங்க சொன்னேன் பார்த்தீங்களா. ஏன்னா அதை பற்றி நான் ஒரு வீடியோ தனியாக ஸ்பெஷலாக போட்டிருக்கேன், முந்தானே தான் போட்டேன். மேல் அப்படின்றா மேலுக்கு பதிலாக ஃபீமேலை செலக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு தனியாக ஸ்பெஷலாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கூட பார்த்துக்கோங்க. பிகாஸ் இவ்வளோ இந்த மாதிரியான கட் ஆஃப்லாம் பார்த்து உங்கள் ஜாபுக்கு போயிருக்காங்க. 87 எடுத்தவங்களும் ஜாபுக்கு போயிருக்காங்க, 124 எடுத்தவங்களும் ஜாபுக்கு போயிருக்காங்க. அவுட் ஆஃப் 150, 150க்கு இவ்வளோ மார்க் எடுத்தவங்க ஜாபுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லும் போது இந்த டைம் 170க்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் ஜாபுக்குள்ளே போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கண்டிப்பாக கிளியர் கட்டாக அவங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்டிங் அப்ளை பண்ணவங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி மற்ற போஸ்டிங் நான் வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.